சென்னை தியாகராய நகரில் தீ விபத்திற்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கள நிலவரத்தை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், கட்டடத்தை இடிக்கும் பணி இப்ப எந்த அளவுல இருக்கு? தம்பி தமிழரசன், டி நகரில் ஏற்படக்கூடிய சென்னை சில்க்ஸில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு நடந்த அந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்பொழுது ஏற்கனவே 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அந்த கட்டிட இடிப்பு பணியில் ஒரு புறம் முழுவதுமாக இடித்திருக்கிறார்கள். அதாவது முதல் தளத்திலிருந்து 6ஆம் தளத்தின் வரையும் இருக்கக்கூடிய பகுதிகளை பின்புறமாக இடித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று தற்பொழுது ஏற்கனவே அந்த பார்க்கிங் பகுதியிலிருந்து தான் கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மீண்டும் அந்த பார்க்கிங் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது ஜாக் கட்டர் என்று சொல்லக்கூடிய இயந்திரம் மூலமாக தான் இடித்து வருகிறார்கள். அந்த இடத்தை மேல் இன்னும் உயர்மட்டமாக உயர்த்துவதற்கான நடவடிக்கையை தற்பொழுது இடிக்கக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இடிக்கக்கூடிய கட்டிட இடிபாடுகளை எந்த பகுதியில் கொண்டு சென்று கொட்ட வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகள் அதற்கான திட்டமிடல் இருந்து வருகிறார்கள். ஒரு புறம் இன்னும் கூடுதலாக 2 பெரிய ஜாக் கட்டர் இயந்திரங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. அதே போன்று சுற்றுப்புறத்திற்கு, அதாவது இந்த சென்னை சில்க்ஸ் இருக்கக்கூடிய கட்டிடத்தை சுற்றி வீடுகளும் வணிக வளாகங்களும் அமைந்திருக்கிறது. அதற்கு பாதிப்பு இல்லாத வகையில் எது மாதிரியான அடுத்தடுத்த கட்டமாக இடிக்கக்கூடியது என்பது குறித்து அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை, CMDA, பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது இடித்திருக்கக்கூடிய இந்த கட்டிட கழிவுகளை எந்த இடத்தில் கொட்ட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை ஒரு புறம் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஏற்கனவே இடித்திருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை இடித்து வெளிப்புற பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். அதாவது லாரிகள் மூலமாக இந்த கட்டிட கழிவுகளை வெளியே கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் இரவு வரை இந்த இடத்தில், அதாவது ஒரு 8 மணி வரை கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகளை தொடர்ந்து நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நேரத்தில் கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகள் நடைபெறுமா என்பது தற்போது வரை தெரியவில்லை. ஆனாலும் இந்த பணிகள் இன்னும் 4 நாட்கள் வரை நீடிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணியின் காரணமாக இந்த இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை யாரையும் இங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து சென்னை சில்க்ஸ் கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றியும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3வது நாளாகவும் டி நகரில் இருக்கக்கூடிய இந்த உஸ்மான் சாலை மேம்பாலத்தில் வாகனங்களை எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கட்டிடத்தை இடிக்கும் பொழுது மாசு ஏற்படாமல் இருப்பதற்கான பணியை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்காங்க. அதாவது கட்டிடத்தை இடிக்கும் பொழுது அந்த மாசு ஏற்படுகிறது. அதற்காக தண்ணீரை அடிக்கக்கூடிய பணிகளிலும் ஒரு பக்கம் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது அடுத்த கட்டமாக 6வது 7வது மாடியை இடிப்பதற்கான நடவடிக்கையை தான் எடுத்திருக்கிறார்கள். அதை எப்படி இடிப்பது, எந்த பகுதியில் தொடங்கி அதை பாதுகாப்பாக இடிப்பது என்பது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று இரவு ஒரு 8 மணி வரை இடிப்பதற்கான பணிகள் நடைபெறும் என்று தெரிகிறது. தம்பி தமிழரசன்.